அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் தாய்மாமன் திட்டத்திற்கு தங்க மோதிரம் வழங்குவதற்காக 755.83 கோடிக்கு ஒரு டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் வாங்குவதற்காக டெண்டர் விட்ட இந்த மருத்துவ சேவை கழகம் முதல் முறையா தங்க மோதிரம் வாங்குவதற்கான டெண்டரை வெளியிட்டிருக்காங்க. இதே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கீழே வரக்கூடிய நலம் டிஎன் அப்படின்ற திட்டத்துல உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்காக பொதுமக்கள் தன்னார்வலர்கள் நிறுவனங்கள் நிதி அளிக்கலாம். அந்த நிதியின் கீழே நம்ம உபகரணங்களை வாங்கினா மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கு. நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, 755.83 கோடிக்கு தங்க மோதிரம் வாங்குவதற்கு உங்ககிட்ட பணம் இருக்கு. ஆனா இந்த நலம் டிஎன் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே உபகரணங்கள் வாங்குறதுக்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த திட்டங்கள் யாருக்காக? உங்களுடைய கவர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கெல்லாம் நீங்க அரசு பணத்தை எடுத்து செலவிச்சுட்டு உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை செய்யலைன்னா மக்கள் உங்களை திரத்தி அடிப்பாங்க அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து செலவழிச்சுட்டு அத்தியாவசிய தேவையான மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு பணம் இல்லாம நீங்க மக்கள் கிட்ட இருந்து பணம் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க அரசு எதற்காக? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த 755.83 கோடிக்கு நீங்க டெண்டர் விடுறீங்க. ஆனா தேர்தல் வாக்குறுதியில நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீர் செய்வேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு மேடை தோறும் பேசி இந்த பெண்களுடைய தாய்மார்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தாய்மாமன் சீர் செய்யப்படும். அப்போ அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்க தாய்மாமனா? அரசு மருத்துவமனையில் பிள்ளை பிறக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் நீங்க சகோதரனா? தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே நான் அண்ணன் தம்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே நீங்க வாக்கு சிகிச்சை உங்க விஜய் உங்க வீட்டுல ஒருத்தனா இருக்கேன், உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க மகன் சொல்லி தானே நீங்க ஓட்டு கேட்டீங்க. அப்ப இன்னைக்கு அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாய் மாமனா இருப்பேன் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? சரி, அப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் மகப்பேறுக்காக அரசு மருத்துவமனையை பயன்படுத்தணும் அப்படின்றதா? அதன் அடிப்படையில இந்த திட்டத்தின் கீழ் பயனடையணும், நீங்க கொடுக்கக்கூடிய தாய்மாமன் சீரை வாங்கிக்கணும், எங்க அண்ணன் கொடுக்குற தாய்மாமன் சீரை நாங்க எப்படி வாங்காம இருக்கிறது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் தன்னுடைய மகப்பேறுக்காக அரசு மருத்துவமனைக்கு வராங்கன்னே வைப்போம். உங்ககிட்ட அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கா? இருக்கக்கூடிய அனைவரும் அரசு மருத்துவமனையில மகப்பேறு பார்க்குற அளவுக்கு வசதிகள் செஞ்சு வச்சிருக்கீங்களா? முன்னேற்பாடா செஞ்சுட்டீங்களா? ஏற்கனவே பிரசவத்துக்கு வரக்கூடிய பெண்கள் தரையில படுக்க வைக்கிறாங்க, போதிய படுக்கைகள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு எல்லாருக்கும் நான் அண்ணனா இருக்கேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தாய்மாமனா இருக்கேன், இந்த திட்டத்தின் கீழே நீங்க பயனடைங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு வர வச்சீங்கன்னா அதுக்கான கட்டமைப்பு நீங்க எப்ப செய்வீங்க? இதுக்குதான் சொல்றது, எந்த கட்டமைப்பு அடிப்படை புரிதலும் இல்லாம வெற்று சவடாலுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு இது போல இன்னைக்கு எதற்கு எதை பயன்படுத்துறதுன்னு தெரியாம உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணிட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய உபகரணம் வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட இருந்து நீங்க திரள் நிதி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க.